ஹலோ வீவர்ஸ், நான் கிளோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. அடடே, சுவாமியோட ஒரு நியூ லுக்கில் மறுபடியும் தொடர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான அப்டேட்டு. ஸோ இந்த லுக்கை அவர் மெயின்டைன் பண்ணுறாரு, சீரியலுக்கு வருவாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசலாம். பட் இந்த இடத்துல வந்து ஒரு அழகாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வந்து ஒருத்தர் அழகாக சுவாமி கூட அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களோட ஃபேன் பேஜை டேக் பண்ண நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே இன்றைக்கி சுவாமியோட அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. சிமிலர் டைமில் பெங்களூரில் நம்ம சின்னத்தில் அவரும் போயிருக்கார். எஸ், நம்மளுடைய ஸ்ரீனி பெங்களூர் போயிருக்காரு. எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சுவாமியை மீட் பண்ணி அவருடைய சைட்லேருந்தும் அப்டேட் வரும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அவர் அங்கே பெங்களூர் போகும்போது சுவாமியை கூப்பிடாமையா வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு கண்டிப்பாக கூப்பிடுவார். அவரை பற்றி நமக்கு தெரியும். ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த சித்தி கேரக்டர் பண்ணாங்களே, அவங்க வந்து அவங்களோட இன்ஸ்டாவில் என்ன சொல்லியிருந்தாங்க, மகாநதி டீமை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இந்த செகண்ட் இயருக்கு எல்லாருமே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, நம்ம காவேரி அதாவது லக்ஷ்மி பிரியா வந்து அந்த ஷூட் ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அன்றைக்கி அவங்களும் இதை பற்றி பேசியிருந்தாங்க. ஆமாம்ல, அவங்களும் ரொம்ப நாள் சீரியலில் வரல இல்லைன்ட்டு கோல்டன் மெமரிஸ் மாதிரி அவங்களும் கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக சீக்கிரம் அவங்களோட கம்பேட் இருக்கும். சித்தப்பு பண்ணதுக்கெலாம் இருக்கணும்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். எனிவேஸ், சுவாமியோட இந்த நியூ லுக் பேசலாம். கண்டிப்பாக வந்து அதாவது அந்த தாடியை மெயின்டைன் பண்ணுற க்ளீன் ஷேவ்லேயே இருக்கார் இன்னும். ஸோ அது கொஞ்சம் கவனிக்கக்கூடியது. ஸோ 10 நாள் இந்த ஷூட்டு அதாவது நியூ இயர் முடிஞ்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இது மாதிரி பொதுவாக ஒரு செலிப்ரிட்டிஸ் இது மாதிரி இருக்காங்கன்னா போலீஸ் வேஷம் போடுறாங்களா, அதாவது லைக் போலீஸ் ரோல் தாங்கி நடிக்கிற மாதிரி அது மாதிரிலாம் முன்னாடிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போலாம் வந்து ஃப்ரீ டைமில் அதாவது 15 நாள் ஷூட் இல்லைன்னா தன்னுடைய கெட்டப்லாம் நிறைய சேஞ்ச் பண்ணுற செலிப்ரிட்டிஸ் பார்க்குறோம். ஏன்னா இன்ஸ்டாக்காகவும் டங்கில் அப்டேட் பண்ணுறதுக்காகவும் இது மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க. பட் சுவாமியும் வந்து இந்த நியூ இயரை நோக்கி இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் சீரியலுக்கும் தேவைப்படலாமா, ஏதாச்சும் இருக்கா, நம்ம காவேரி ஆசைப்படலாமா, அது மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயமும் இருக்குது. அது சார்ந்து கடைசி ட்ராக் முடிச்சிருந்தாங்கன்னா அது சார்ந்து தொடரும் இல்லையா. ஆனால் அவர் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஷேவில் வந்துட்டார். ஸோ அதனால் அது கொஞ்சம் கவனிக்கக்கூடியது. தொடர்ந்து இருக்குமா அப்படிங்கிறது இன்னும் ஒரு 5 நாள் கழித்து அவரோட அப்டேட்ஸ் இது மாதிரி இருந்துச்சுன்னா யோசிக்கும்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் பதிவு பண்ணி, கண்டிப்பாக வந்து சீரியலில் ஒரு ஃப்ரெஷ்ஷான கான்செப்ட் ஆஃப்டர் நியூ இயர் ஆச்சு எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது தான். முடிஞ்சு போச்சு, எடுத்தது ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. வரக்கூடிய விஷயங்களில் பதிவு பண்ணிக்கலாம். பட் நம்மளுடைய நோக்கங்கள், எண்ணங்கள், அது ஒரு பாசிட்டிவான தாட்டில் நிறைய இடத்துல பதிவு பண்ணியாச்சு இல்லையா. உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம். நாளைக்கான காட்சிகள் வெள்ளிக்கிழமை. ஸோ ப்ரமோஷன் வந்து தான் ஆகணும், அது முக்கியமான விஷயம். இதில் நமக்கான ஸ்வீட்டான ஒரு எண்டோடு முடிஞ்சதுன்னா சனிக்கிழமை நிம்மதியாக தூக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை ப்ரமோ எங்கேன்னு ஆரம்பிக்கலாம். ஓகேவா? எனிவே ஸ்டேடியம்.